ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்ராம் ரெசிபீஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 1/2 கப் தண்ணி ஒரு கொதி வந்த உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதில் ஊற்றுறோமோ அதே கப்பில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த மைதாவை போட்டுருங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ரொம்ப சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் பரட்ட வேண்டாம். அந்த தண்ணியோடு அந்த மைதாவை நெய் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டால் போதும். இப்போ அந்த கலந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு அதை ஆற விட்டுட்டு அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ரவை 1 டேபிள் ஸ்பூன். இது மாதிரி புளிப்பு இல்லாத கெட்டி தயிர், எந்த பிராண்டு தயிர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த கவரை மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த தயிரை 1/4 கப் அந்த மாவில் சேர்த்துருங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்துருங்க. கலந்துட்டு கை பொறுக்கிற சூட்டில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட எந்த ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இழுத்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊறுற டைமில் நம்ம ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காயை அதில் தட்டி போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறமா கெட்டி ஆகிடும். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, இதில் 1/2 லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த சர்க்கரை பாகு கெட்டி ஆகாமல் அப்படியே டைல்யூட்டடாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமனை ஊற்றணும். இப்போ இந்த மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தயிர் பாக்கெட்டை கட் பண்ணோம் இல்லையா, அந்த பாக்கெட்டை அந்த டம்ளருக்குள்ளே போட்டு நம்ம உருட்டி வச்ச மாவை அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கவரை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் அப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பால் பாக்கெட்டோட கீழ் பக்கத்தை அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பாக்கெட்டு, பால் பாக்கெட், தயிர் பாக்கெட் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பேனில் இருக்க எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. லேசாக சூடாகும் போது லோ ஃப்ளேமில் வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து அதை இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. மாவை வந்து இந்த மாதிரி சிசரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது அது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை பொரிக்கணும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாக இருக்கும். இதை நம்ம ஜீராவில் ஊற போட்டு கொடுக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை வீட்டில் செய்வீங்க. இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுருக்க ஜீராவில் அதை ஊற போட்டுடலாம். இது வந்து போட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அழகாக சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்வீட் வந்து வெளியிலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியான ஸ்வீட்டு. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரே ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு எல்லோரையும் சர்வ் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு.
இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பவுலில் போட்டு மேலே நட்ஸை துருவி போட்டு நீங்கள் கொடுத்து குழந்தைங்களுக்கு அழகாக சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட்டெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஜீரா மிச்சம் இருக்கும். அந்த ஜீராவை வீணாக்காமல் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்போம். அந்த இட்லி மாவு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு கெட்டியாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் ஜீராவை சேர்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அது கூட 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் மைதாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் ரவை மைதா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு குழி பணியார பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம மிச்சமான ஜீராவும் வீட்டில் இருக்க மாவுலேயும் தான் அதை செய்ய போகிறோம். அதனால் இதையும் செஞ்சு ஒரு ஈஸியான டின்னராக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அந்த பணியார குழியில் ஊற்றிடுங்க. அது லேசாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த பணியாரத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.